ஒரு கிராமத்தில் கோபாலன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு தனியாக இயற்கையில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் மழை என்று சூரியன் மெல்ல மழைத்துளிகள் மேல் விழுந்தபோது வானவில் தென்பட்டது. கோபாலன் அதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தான். எங்கே தொடங்குகிறது இந்த வானவில் என்று அவன் யோசித்தான். அன்றே முடிவு செய்தான், வானவிலை தேடி பிடிக்க வேண்டும் என்று. அடுத்த நாள் அவன் சிறிய பை ஒன்றில் தண்ணீர் பாட்டிலும் சில ஸ்நாக்ஸ்களும் எடுத்துக்கொண்டு வானவிலை அடைய ஒரு பயணத்தை தொடங்கினான். அவன் வானவிலை நோக்கி செல்லும்போது வானவில்லின் தூரம் நகர்ந்தது. கோபாலன் ஒரு சிறிய குருவியை சந்தித்தான். எங்கே செல்கிறாய் என்று குருவி கேட்டது. வானவில்லை அடைய என்று கோபாலன் உற்சாகமாகச் சொன்னான். குருவி சிரித்துக்கொண்டே, வானவிலை தொட முடியாது, ஆனால் ஒரு விசேஷமான பாலம் உண்டு என்றது. குருவி கோபாலனை ஒரு ரகசிய இடத்துக்கு வழிநடத்தியது. அங்கே வானவிலின் நிறங்களால் ஆன ஒரு அழகான பாலம் இருந்தது. அதில் காலடி வைத்த கோபாலன் ஆச்சரியத்துடன் ஒரு புதிய உலகத்திற்குள் சென்றான். அங்கு பேசும் மரங்கள், பறவைகள், இனிய பூமியில் வாழும் உயிர்கள் இருந்தன. அவர்கள் எல்லாம் கோபாலனை வரவேற்றனர். இங்கு வருபவர்கள் தைரியமானவர்கள், எங்கள் நண்பர்கள் என்று மரங்கள் கூறின. சிறிது நேரம் அங்கே கழித்துவிட்டு கோபாலன் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. வீடு திரும்பியதும் வானவில் பாலம் மறைந்துவிட்டது. ஆனால் அவன் மனதில் அந்த உலகம் என்றும் வாழ்ந்தது. அந்த நாள் முதல் கோபாலன் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வாழ்ந்தான். ஏனெனில் அவன் கற்பனைக்கும் வாழ்வுக்கும் இடையே பாலம் கட்டியிருந்தான்.